குழந்தை மருத்துவத்தில் ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸோடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். சர் ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் 1892 மார்ச் 19 அன்னைக்கு இங்கிலாண்டோடைய நார்த் அம்பர்லண்டில் இருக்கிற ஆம்பிளில் பிறந்தாங்க. இவர் 1914ஆம் ஆண்டு அந்த இங்கிலாண்டோடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூகாசல் அப்பான் டைனுடைய டோரம் காலேஜ் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. சரியாக அந்த நேரத்தில் முதல் உலகப் போரானது தொடங்கியது. இதன் காரணமாக இவர் படிப்பை முடித்த உடனடியாக ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவில் சேர்ந்தாங்க. அதில் சேர்ந்து காயமடையக்கூடிய மற்றும் நோய்வாய்ப்படக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இவர் மருத்துவ சிகிச்சைகளை கொடுத்து வந்தாங்க. பின்னர் 1918ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்தது. போர் முடிவுக்கு வந்த பிறகு இவர் அந்த நியூகாசல் அப்பான் டைனில் இருக்கிற ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரின்ற மருத்துவமனையில் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி பீடியாட்ரிக்ஸ்ன்ற குழந்தை மருத்துவத்தில் பயிற்சி பெற்று ஒரு குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. அதை தொடர்ந்து இவர் அந்த இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுடைய கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கேஷுவாலிட்டி ஆஃபீஸராக பணியாற்ற தொடங்கினாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோடைய எமர்ஜென்சி வார்டில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவ சேவையில் ஈடுபட்டு வந்தாங்க. பின்னர் 1922ஆம் ஆண்டு மீண்டும் இவர் அந்த நியூகாசல் அப்பான் டைனில் இருக்கிற ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரியிலேயே பணியாற்ற தொடங்கினாங்க. இந்த முறை இவர் ஒரு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ராராகவும் கெமிக்கல் பெத்தாலஜிஸ்டாகவும் அங்கு பணியாற்ற தொடங்கினாங்க. மேலும் அதே நியூகாசல் அப்பான் டைனுடைய டே நர்சரி அப்படின்ற ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டாஃபாக பணியாற்ற தொடங்கினாங்க. அந்த டே நர்சரியானது பிற்காலத்தில் நியூகாசல் பேபிஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு மாறினது. டே நர்சரி அப்படின்னா வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக விட்டு போகக்கூடிய ஒரு குழந்தைகள் காப்பகம் தான் இந்த டே நர்சரி அப்படின்றது. அதாவது இப்போ பெண்கள் வேலைக்கு போனால் அவங்களால குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. அதனால் பெண்கள் வேலைக்கு போகும்போது இந்த டே நர்சரியில் குழந்தைகளை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும்போது இங்கே வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு காப்பகம் தான் இந்த டே நர்சரி அப்படின்றது. அங்கே இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டாஃபாக பணியாற்றி வந்தாங்க. மெடிக்கல் ஸ்டாஃபாக பணியாற்றி வந்தாங்க அப்படின்னா அந்த டே நர்சரியில் குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது சும்மா குழந்தைகளை பார்த்துக்க மட்டும் செய்ய மாட்டாங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோய்க்கு சிகிச்சையும் கொடுப்பாங்க. அதுக்காக மருத்துவர்கள் தேவை. ஸோ அதனால் இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டாஃபாக அந்த டே நர்சரியில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து கவனித்தாங்க. என்னென்னா அந்த டே நர்சரியில் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்பட்டன. அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த காய்ச்சலுக்கு ஏற்ற சிகிச்சையை வந்து ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து குணமாயிரும். ஆனால் கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் அந்த குழந்தை வந்து காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டது. கொஞ்ச நாளில் அப்படின்னா சும்மா ஒரு ஓரிரு வாரத்திலேயே மீண்டும் காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டது. ஸோ இது மாதிரி வெறும் காய்ச்சல் மட்டும் இல்லாமல் மற்ற பாதிப்புகள் இந்த டயரியா, அதுக்கப்புறமா வந்து குழந்தைகளுக்கே ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்புகள், ஸோ அதெல்லாம் வந்து அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. இது இவருக்கு வியப்பூட்டும் விதமாக இருந்தது. ஏன்னா இவர் ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரியிலையும் அதே நேரத்தில் பணியாற்றி வராங்க. அந்த நேரத்தில் அங்கு வந்து அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அடிக்கடிலாம் அதாவது நோய் வந்து ஏற்படலை. அதாவது இப்போ ஆர்விஐ அப்படின்ற ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரியில் எக்ஸ் அப்படின்னு ஒரு குழந்தை அனுமதிக்கப்படுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து காய்ச்சல்னால் அனுமதிக்கப்படுது. இப்போ அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்துட்றாங்க. பிறகு அந்த குழந்தை வந்து மீண்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கே வந்து பல மாதங்கள் எடுக்கும். அடிக்கடி அந்த குழந்தை வந்து நோய்வாய்ப்படாது. இதுவே வந்து இந்த டே நர்சரியில் ஒய் அப்படின்னு ஒரு குழந்தையை எடுத்துப்போம். அந்த குழந்தை அதே மாதிரி காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை வந்து பெறுது. இப்போ ஓரிரு வாரத்தில் மீண்டும் அந்த ஒய் அப்படின்ற குழந்தை வந்து காய்ச்சல்னால் பாதிக்கப்படும். ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஆரம்பத்தில் குழம்பி போனாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அதை பற்றி வந்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. அதாவது இங்கே அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆர்பிஐயில் அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு இவர் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களையுமே நுணுக்கமாக இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தாங்க. என்னென்னா இந்த டே நர்சரியில் அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் எல்லாருடைய பெற்றோர்களுமே வந்து ஏழைகளாக இருந்தாங்க. அவங்க ஏழைகளாக இருந்தனால தான் பெண்கள் வந்து வேலைக்கு போக வேண்டிய நிலை இருந்தது. அதனால தான் அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை டே நர்சரியில் அனுமதிச்சுட்டு போயிருந்தாங்க. இதுவே வந்து
ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரிக்கு அங்கு வந்து அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் வந்து அதாவது அந்த குழந்தைகளினுடைய அந்த ஆர்பிஐயில் அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகளினுடைய பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல நிலையிலேயே அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தை இவர் வந்து கவனிச்சாங்க. இப்போ ஒரு விஷயத்தை இவர் வந்து உணர்றாங்க. என்னன்னா ஏழ்மைக்கும் நோய்க்கும் வந்து ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு அந்த புரிதல் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா டே நர்சரியில் யார் யாரெல்லாம் வந்து குழந்தைகளை விட்டுட்டு போகிறாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு போய் ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஏழைகளாக இருந்தனாலையும் மேலும் பெண்கள் வீட்டில் இல்லாமல் வேலைக்கு போனனாலையும் வீடு வந்து அந்தளவுக்கு சுத்தமாக இல்லை. மேலும் அந்த அவங்களுடைய வீடு சின்னதாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் சுற்றிலும் வந்து குப்பை கூடங்களாக இருந்தது. இதுவே வந்து அந்த ஆர்பிஐயில் அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகளினுடைய பெற்றோர்களினுடைய வீடை போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து இருப்பாங்க, சுத்தமாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி குப்பை கூடங்களும் இல்லை. ஸோ இப்போ இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறாங்க. அப்போ இந்த டே நர்சரியில் ஏழை குழந்தைகள் அனுமதிக்கப்படுறாங்க. ஏழை குழந்தைகளினுடைய தாய்மார்கள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து குழந்தைகளை முழுசாக பார்த்துக்க முடியல, ப்ளஸ் அவங்களுடைய வீட்டையும் பார்த்துக்க முடியல. அதனால் வீட்டினுடைய சூழலே வந்து ஈரப்பதம் மிக்கதாகவும் ஸோ நிறைய தொற்று நோய் வந்து ஏற்படுறதுக்குண்டான அந்த அசுத்தமானதாகவும் இருக்குது. அதை இவர் வந்து உணர்றாங்க. ஸோ இது ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறனால கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு அவங்க வந்து ஓரளவுக்கு தான் வந்து உணவுகளை வந்து அதாவது அந்த பணத்துக்கு என்ன உணவு கிடைக்குமோ அதை மட்டும் சாப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து வந்தாங்க. இதுவே வந்து மற்றவர்கள் வந்து அந்த மாதிரி இல்லை. அவங்க வந்து நல்லா சாப்பிட்டாங்க, குழந்தைகளுக்கும் நல்ல உணவுகளை ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை கொடுத்து வந்தாங்க. அப்போ டே நர்சரியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடும் இருந்தது. ஸோ மால் நியூட்ரிஷனும் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ஏழைகளாக இருக்கிறது தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் இவர் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த டே நர்சரியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மற்ற மருத்துவமனைகளை அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் இடையிலுண்டான அந்த ஹெல்த் இன்இக்வாலிட்டிக்கு முக்கியமான காரணமே அவங்களோட ஏழ்மையும் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளும் தான் அப்படின்றத இவர் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ இதை கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை இவர் வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா சும்மா வந்து இதை வந்து சொன்னா பத்தாது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. இதுக்கிடையில் 1926 இருந்து 1927 வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரோடைய ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் ராக்கஃபெல்லர் ஃபெல்லோவாக இவர் வந்து ஜாயின் பண்ணி அதாவது ஒரு ஃபெல்லோஷிப் கிடச்சிது. அதை பயன்படுத்தி அங்கே இவர் வந்து மேற்கொண்டு படித்தாங்க. பின்னர் மீண்டும் ஆர்பிஐக்கே இவர் வந்து 1927க்கு பிறகு திரும்பினாங்க. அப்போ தான் இவர் வந்து இதை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி இதை மருத்துவ உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதாவது ஏழை குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, அதன் மூலமாக அவங்க வந்து இறந்து போகிறாங்க, மேலும் அதிகமாக நோய்வாய்ப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தணும். அதுக்காக இவர் வந்து ஒரு ஸ்டடியை தொடங்கினாங்க. அந்த சமயம் வந்து இந்த கிரேட் டிப்ரெஷன் அதாவது பொருளாதார மந்த நிலை வந்து அந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தது. அதனால் சரியான உணவு வந்து நிறைய ஏழைகளுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அப்போ முழுக்க 1930களில் இவர் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வுக்காக இவர் வந்து முக்கியமாக 2 குரூப்பாக பிரித்தாங்க. ஒன்று ஏழை குழந்தைகள், 1 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளை ஒரு குரூப்பாகவும், இன்னொரு குரூப்பில் பணக்கார மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த 1 வயசுலேருந்து 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ 2 குரூப்பாக வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ இதை வந்து ஸ்டடி பண்ணும்போது ஒரு விஷயத்தை கண்டறிகிறாங்க. இந்த ஏழை குழந்தைகளில் 36% குழந்தைகள் வந்து அதிகமாக நோய்வாய்ப்படுறாங்க அல்லது வீக்காக இருக்கிறாங்க, ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்பட்டு வீக்காக இருக்கிறாங்க. இதை இவர் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ ஒப்பீட்டு அளவில் இது அதிகமாக இருந்தது. அதாவது 100 ஏழை குழந்தைகள் இருந்தால் அதில் 36 குழந்தைகளாவது ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அல்லது ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்பட்டு வீக்காக இருந்தாங்க. ஸோ இதை இவர் கண்டறிஞ்ச பிறகு அப்போ ஏழ்மைக்கும் அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் மற்ற நோய்களுக்கும் இடையே தொடர்பு இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தி 1934ஆம் ஆண்டு இன்வெஸ்டிகேஷன் இன்டு தி ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஆஃப் சர்டன் ஆஃப் தி சில்ட்ரன் ஆஃப் நியூகாசல் அப்பான் டைன் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் 1 and 5 years அப்படின்ற டைட்டிலில் இவருடைய
ஆய்வு கட்டுரையை 1934 இவர் வந்து சமர்ப்பிச்சாங்க. இதை வந்து முழுக்க முழுக்க நியூகாசல் அப்பான் டைனில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் ஆய்வு செஞ்சுருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் தான் இவர் வந்து அரசாங்கத்தை நோக்கி நிறைய வலியுறுத்தல்களை செஞ்சாங்க. அதாவது ஏழை குழந்தைகளுக்கு சரியாக உணவு கிடைக்கல, அதே சமயம் ஏழை பெண்களுக்கும் சரியாக உணவு கிடைக்கல. அதனால் அவங்க ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் இவர் வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏழை குழந்தைகளுக்கு வந்து சத்தான உணவு வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட ஆரம்பிக்குது இங்கிலாண்டில். அது முழுக்க முழுக்க இங்கிலாந்து, யூரோப், அடுத்து ஒட்டுமொத்த உலகம் அப்படின்னு பரவினது. இதனால தான் இப்போ கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய மாநிலங்களில் வந்து சத்துணவு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு கொடுத்து வராங்க. தொடர்ச்சியாக வந்து குறிப்பாக ஏழை குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுத்து வராங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக அதுக்கு அடித்தளமிட்டது வந்து ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் தான். ஸோ இவருடைய ஆய்வு தான் சமூக நிலைக்கும் அந்த அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீல்டு தான் சோசியல் பீடியாட்ரிக்ஸ், சமூக குழந்தை மருத்துவம் அப்படின்றது. ஸோ அதில் ஒரு முன்னோடியாக இருந்து பயணியராக இருந்து இந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சத்து மிகுந்த உணவு குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்பட்டது. மேலும் அரசாங்கம் தரப்பிலிருந்து உலகம் முழுக்க வந்து தொடர்ச்சியாக வந்து தினமும் வந்து குழந்தைகளுக்கு முட்டை கொடுங்க, பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி வர்றாங்கன்னா அதுக்கு ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் தான் வந்து காரணம். இவர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை செஞ்சு வந்தாங்க. தொடர்ச்சியாக இவர் வந்து முக்கியமான விஷயத்தை அறிவுறுத்தினாங்க. என்னென்னா அந்த காலத்துலலாம் இந்த மாட்டுப்பாலை கொடுக்கறது, செயற்கையான உணவுகளை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது, அந்த நடைமுறை வந்து பரவலாக இருந்தது. அப்போ ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தினாங்க. தாய்ப்பாலில் இருக்கிற அளவுக்கு சத்து எதுலேயுமே கிடையாது. ஸோ தாய்ப்பாலை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு வலியுறுத்தலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. என்னென்னா இந்த மருத்துவமனைகளில் குழந்தைகளை வந்து சும்மா வந்து அந்த காலத்துலலாம் அனுமதிச்சுட்டு இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நோய் இருந்தால் அந்த குழந்தைய ஒரு வார்டில் வந்து வச்சுருவாங்க. பெற்றோரை வந்து அம்மா அப்பாவெல்லாம் நெருங்க விட மாட்டாங்க. ஏன்னா 2 காரணம் முக்கியமாக இருந்தது. ஒன்று, அந்த குழந்தையினுடைய தாயோ அல்லது அப்பாவோ வந்து வெளியே இருந்து உள்ளே வரும்போது ஏதாவது ஒரு நோய் கிருமிகளோடு வரக்கூடும். அப்போ அந்த குழந்தைய மேலும் அது பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கருதினாங்க. இன்னொன்று என்னென்னா உள்ளேயே வந்து அம்மாக்கள் இருந்தால் குழந்தைகளோட இருந்தால் சரியான சிகிச்சையை வந்து கொடுக்க முடியாது, தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் குழந்தைகள் வந்து இப்போ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தா குழந்தைகள் வார்டில் தனியாக வந்து இருப்பாங்க. கண்ணாடி வழியாக அந்த கதவுல இருக்கக்கூடிய கண்ணாடி வழியாக மட்டும் பெற்றோர்கள்னால குழந்தைகளை பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்தினாங்க. இந்த மாதிரி பண்ணாமல் தாயை வந்து உள்ளே விடணும், குழந்தைகளோட விடணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. ஏன் அப்படின்னு இவர் சொன்னாங்க. ஏன்னா குழந்தைகளோட அம்மாக்கள் வந்து இருக்கும்போது அது வந்து எமோஷனல் பாண்டிங் வந்து நல்லா இருக்கும். அதுவே வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்போ தனியாக ஒரு குழந்தைய வச்சு சிகிச்சை கொடுத்தா அம்மா இல்லாமல் குழந்தை வந்து அழும். அப்போ என்னதான் மருந்து கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த மருந்து வந்து சரியாக செயல்படாது. மனதளவில் ரொம்ப அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும். இதுவே அந்த குழந்தையோட அம்மா இருந்தால் அந்த குழந்தை வந்து அதிகமாக பயப்படாது, ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ சிகிச்சை கொடுக்கும்போது குழந்தை வேகமாக குணமாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து வலியுறுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கிடையில் 1939 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. அப்போ ஆடிக்விட் நியூட்ரிஷன் வந்து குழந்தைகளுக்கு தேவை. அதாவது அந்த காலத்தில் வந்து பொதுவாக இந்த போர் தொடங்கின உடனே வெளிநாடுகளில் இருந்து இங்கிலாந்துக்கு வரக்கூடிய உணவுப் பொருள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிக்குது. மேலும் விவசாயம்லாம் பாதிக்கப்படுது. அதனால் உணவை வந்து ஓரளவுக்கு சமமாக பிரித்து எல்லாருக்கும் வந்து அரசாங்கம் அப்போ கொடுத்து வந்தது. அப்போ தான் ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தினாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்க வேணாம், ஊட்டச்சத்து மிகுந்த அதிகமான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகள் வளரக்கூடிய நிலையில் இருக்கு. வளரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாக கொடுக்கணும். அப்பதான் அவங்களுடைய வளர்ச்சி தடைப்படாது. அப்படி கொடுக்காம எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி ஊட்டச்சத்து குறைவான உணவை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தைகளினுடைய வளர்ச்சி தடைப்படும், மற்ற மூளை பாதிப்பு மாதிரியான மற்ற உறுப்பு பாதிப்பெல்லாம் ஏற்படும். அது நிரந்தர ஊனமாக வந்து மாற்றிடும் குழந்தைகளை அப்படின்னு சொல்லி அதை இவர் வந்து
வலியுறுத்தினாங்க. இப்போ உதாரணத்துக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ ஒரு 50 வயசு உள்ள ஒரு நபர். அந்த நபருக்கும் ஒரு 5 வயசு குழந்தைக்கும் ஒரே ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வந்து கொடுக்காம, 50 வயசு நபருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ஊட்டச்சத்த குடுத்துட்டு, அவருக்கு குடுக்க வேண்டிய ஊட்டச்சத்தையும் சேர்த்து 5 வயசு குழந்தைக்கு அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. ஏன்னா, இப்ப 50 வயசு நபருக்கு வந்து அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா சோர்வு ஏற்படும். அடுத்து போர் முடிஞ்ச பிறகு மீண்டும் நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவ சாப்பிடும்போது, அந்த சோர்விலிருந்து மீண்டு வந்துர முடியும். ஆனா 5 வயசு குழந்தைனால அப்படி பண்ண முடியாது. மீண்டு வர முடியாது. ஸோ, அதனால இந்த ஒரு விஷயத்தையும் இவர் வந்து வலியுறுத்தினாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. இந்த நிலையில நியூகாசல் அப்பான் டைன்ல இருந்த கிங்ஸ் காலேஜ் இது டோரம் யுனிவர்சிட்டியோடைய ஒரு அங்கமா இருந்தது. அதனுடைய நஃபீல் புரொஃபசர் ஆஃப் சைல்ட் ஹெல்த் அப்படின்ற ஒரு பேராசிரியர் பொறுப்புல 1942ல இவர் நியமிக்கப்பட்டாங்க. பின்னர் 1945ல போர் முடிஞ்சது. 1947ஆம் ஆண்டு இவர் வந்து 1000 ஃபேமிலி ஸ்டடி அது வந்து நியூகாசல் 1000 ஃபேமிலி ஸ்டடி அப்படின்னு அழைக்கப்படும். அப்படி ஒரு திட்டத்த தொடங்கினாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து ஏற்கனவே இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. சமூக நிலைக்கும் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் இடையில தொடர்பு இருக்கு அப்படின்னு. அதை மேற்கொண்டு உறுதிப்படுத்துறதுக்காக இந்த 1000 ஃபேமிலி ஸ்டடியை இவர் தொடங்கினாங்க. இவர் கூட நிறைய மருத்துவர்கள் சேர்ந்தாங்க. 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து அந்த குழந்தைகளினுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்க வாழக்கூடிய சூழல் எப்படி இருக்கு, அந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வழங்கப்படுது அப்படின்னு 1947ல இருந்து பல ஆண்டுகள் அடுத்து தொடர்ச்சி ஆய்வு செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட இதை தொடங்கினாங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு 2 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல சரியான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கிடைக்கல. இன்னொரு குழந்தைக்கு சரியான உணவு கிடைக்குது. அப்ப ஒரு 10 வயசு ஆகும்போது ஊட்டச்சத்து கிடைக்காத குழந்தைக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? அதுவே ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்டடியை இவர் வந்து தொடங்கினாங்க. இதுக்கிடையில நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஆனது 1948ல இங்கிலாந்துல துவங்கப்பட்டது. அதனுடைய கவர்மெண்ட் அட்வைசரா இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. பிறகு 1950ஆம் ஆண்டு இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் சர் ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் அப்படின்னு போற்றப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பின்னர் தொடர்ச்சியா இவர் வந்து அந்த 1000 ஃபேமிலி ஸ்டடியில் ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1954 மே 26 அன்னைக்கு இவருடைய 62 வயசில் இவர் இறந்து போனாங்க. ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இறந்து போயிட்டாலும் அந்த 1000 ஃபேமிலி ஸ்டடி ஆனது அடுத்து பல ஆண்டுகள் வந்து பல தசாப்தங்கள் வந்து தொடர்ந்தது. ஸோ தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே போனது. அதுக்கப்புறம் இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். சோசியல் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது நடைமுறை தான். உண்மையிலே வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கும் உணவு நோய்வாய்ப்படுறதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இறந்தும் பல விஷயங்கள் வந்து அதாவது இவர் இறந்தும் பல விஷயங்கள் நமக்கு புரிகிறதுக்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் கெல்வர்ட் ஸ்பென்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின அத்தனை விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்டாகவும் கொடுத்துருக்கிறேன். வேணும்னா படிக்கலாம். தேங்க்யூ.